லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க வாங்க நீ, நாம இப்பவே போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்கலாம். வாங்க நீ, வாங்க. இருநாகு, இத பாரு, அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது நாம இடையூறு செய்யக்கூடாது. அவ முடிச்சிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். ஓ, இவ்வளவு நான் விட மாட்டேன் இன்னைக்கு. காலையிலேருந்து குச்சினே இருக்கோண்ணே. அதுக்கு என்னடாப்பா? தாகம் அடங்கிருச்சு, ஆனால் பசி வைத்த பராண்டுதுண்ணே. அப்படியா? இரு. ஏய் குமாரு, நீ வாடா. தோரண வாடா. சொல்லுங்கண்ணா. பிரியாணி பொட்டலத்தில் பிரித்து பசங்கிட்ட கொடுறா. லொக்கேஷன் அந்த பழைய பில்டிங்கை தான் காட்டுது. உன்னாக்கு மட்டும் என் மாப்பிள்ளை அங்கேயே அடைச்சி வச்சிருக்கேன். இறி வர்றேன். லூசு, நல்லா இருக்கேன்னு கேட்குற நேரமா அது கட்ட அவுத்துடுறேன். அண்ணா, அங்க பாருண்ணா. ஏய் ஏய் ஏய், அவனை போடுங்கடா. ஏய், இல்ல மாப்பிள்ளை ரெடி ஆகல. ஆட பாவி போங்காட்டாடுற. ஏய் ஏய், ஏய்.
இது பாரு, இங்க இருந்த ஒருத்தனை வந்துட்டு இருப்பானுங்க. மிஸ்டர் சன்காட் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாரு. சீக்கிரமா போலாம், வா போலாம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மாடி 3 சுத்து முடிஞ்சிருச்சுமா. சாமியை கும்பிட்டுட்டு செத்த இப்படி வந்து உக்காருமா. இப்படி வந்து நில்லுமா. உன் வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சுது. இனி உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. இனி உன் கஷ்டத்தெல்லாம் இந்த ஆத்தா பாத்துக்கும். நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. உன் புருஷனுக்கோ உன் புள்ளைக்கோ இனி எந்த ஒரு கஷ்டமும் வராது. நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதர்ஷனத்தையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என் கையில எதுவுமே இல்லை. நீங்க தான் வினயையும் விக்ரமையும் எப்படியாவது காப்பாத்தணும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்திடுவேன். எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல சீக்கிரமா போயா. என்னம்மா பிரச்சனை? யாருக்காக இங்க வந்து உன்னையே வருத்திக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்ற? ஏய், கேக்குறாங்கல்ல, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்லுடி. நீ சொல்லு மித்ரா, யாருக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தனியா வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லம்மா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு தான். மித்ரா, ஏன் மறைக்கிற? உன்னை விடிஞ்சதுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்த. மாடி படிக்கட்டுல கால் தவறி விழும்போது கூட உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்ப கூட நீ எதுவுமே சொல்லவே இல்லை. நீ வெளியே கிளம்பிட்டு அறக்க பறக்க ஓடும்போது கூட உங்ககிட்ட நான் கேட்டேன். ஆனா நீ என்னை கவனிக்காம அவசர அவசரமா துணியை மாத்திக்கிட்டு போயிட்ட. அப்பவும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ எதுவும் சொல்லல. சொல்லு மித்ரா, என்னதான் பிரச்சனை உனக்கு? அண்ணி, நீங்க இவ்ளோ சொல்லியும் வாயை திறக்கறாள பாத்தீங்களா? இவ அவ்ளோ அழுத்தம் இவளுக்கு. கோயில்ல சாமிக்கு முன்னாடியே இவ உண்மையை பேச மாட்டேன்னு சொல்றானா? இவ எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருப்பா. அண்ணி, இவளெல்லாம் இங்க வச்சு விசாரிக்க கூடாதா? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மித்ரா, நீங்களே சொல்லுங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் தெரியாம இப்படி பண்றதுனால தான் உங்க மேல எங்க எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருக்குதா மித்ரா? அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்காக நம்ம கடைசியா போற இடம் தான் இந்த மாதிரி கோயில் குளம் எல்லாமே. ஆனா நீங்க முதல்ல சாமி கிட்ட வந்துட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? உங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க? ஐயோ, அது அப்படிலாம் இல்ல சார். உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை வேண்டுதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லல சார். சரி, நீ சொல்ற மாதிரியே மாப்பிள்ளைக்கு மூட நம்பிக்கை, அவ நம்பிக்கை. அண்ணி வீட்ல தானே இருக்காங்க. சரி, நீ அண்ணி கிட்ட சொல்லிருக்கலாமே. அன்னிக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குதானே? பாத்தீங்களா, நீ இவ வாயே திறக்க மாட்டேங்கிறா. நம்மளுக்கு தெரியாம இவ ஏதோ பெரிய சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது முதல்ல என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும். அப்பதான் இவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, இவளோட நோக்கம் என்னங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீ வாய மூடியா நாகு?
இவ என்ன நேத்து தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா? இவ பண்ற காரியத்துக்கெல்லாம் இப்படி நோக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? மித்ரா 6 வருஷமா நம்ம வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் கூட எனக்கு அவ மேல சந்தேகம் வந்தது கிடையாது. இப்ப கூட இவ தப்பு பண்றான்னு எனக்கு தோணல. இவ என்ன நமக்கு தெரியாம திருடுனாளா இல்ல பொய் பித்தலாட்டம் பண்ணாளா? கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பூஜை பண்றா. அது எப்படி நீ குத்தம் சொல்ல முடியும்? ஒருத்தர் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்கன்னா அது நிறைவேற வரைக்கும் வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? அதையும் மீறி சொன்னா வேண்டிக்கிட்ட விஷயம் எப்படி பலிக்கும்? மித்ரா யாருக்காக சாமி கிட்ட வேண்டிக்க வந்திருக்கா? நம்மள ஒருத்தருக்காகத்தான். இதோ விக்ரம்க்கு கூட அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அவனுக்காக கூட இருக்கலாம்ல. அதை எதுக்கு நாம தோண்டி துருவி கேட்கணும்? இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. மித்ரா, நீ மனசுல நினைச்ச காரியம் நிறைவேற வரைக்கும் அவளுக்காக நாமளும் சாமி கிட்ட வேண்டிப்போம். வாங்க. இவன் நினைச்சது நடக்க கூடாதுன்னு தான் நானே பல தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இப்ப அவளுக்காக நான் போய் சாமி கிட்ட வேண்டிக்கணுமா? வாங்கன்னு சொல்றேன்ல, வா. விக்ரம், விக்ரம், டேய் விக்ரம், 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 எழுந்திரு. விக்ரம், விக்ரம், எழுந்திரு. என்னாச்சு? விக்ரம், இங்க பாரு. விக்ரம், எழுந்திரா. என்னடா? விக்ரம், கண்ணு திறந்து பாருடா. விக்ரம், 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 உனக்கு ஒண்ணும் இல்லடா. கண்ணு திறந்து பாருடா விக்ரம். என்னாச்சு விக்ரம்? விக்ரம், 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 விநாயகர்கள் வந்திருக்கடா. விக்ரம், கண்ணை திறந்து பாருடா. ஐயோ விக்ரம். விக்ரம் கண்ணாச்சு. விக்ரம், கண்ணை திறந்து பாருடா. விக்ரம், 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 என்னடா ஆச்சு? கண்ணை திறந்து பாருடா. விக்ரம், விக்ரம், ஐயோ விக்ரம், நீ பாருடா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. விக்ரம். விக்ரம், 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 கண்ணை திறந்து பாருடா. அப்பா. விக்ரம், அம்மா தாயே. ஒரு நிமிஷத்துல என் உசிரே நடுங்கி போச்சு. இப்பதான் போன உசிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. டேய் விக்ரம், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஏன்டா இப்படி எங்களுக்கு அடிக்கடி ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கிற? அத நீங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். பாத்தீங்களா இவனை? கோவில்ல நின்னுகிட்டு சாமி கிட்ட கேட்கணும்னு சொல்லாம டாக்டர் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்றான் பாருங்க. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, அப்பப்பா. வினய், நீங்க எப்படிங்க? கார்த்திக் சார், நான் சொல்கிறேன். அது மாப்பிள்ளை நேற்று ராத்திரி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வண்டி ஸ்கிட் ஆகி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்லை,
சின்ன ஆக்சிடென்ட் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள அவனே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான். உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போட்டதில் அப்படியே கொஞ்சம் கேர் ஆகி தூங்கிட்டான். ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்ததால் அதனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் நம்மளால் அவனை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. எனக்கே அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்ச வார்ட் பாய் வேலை செய்கிறான், அவன் சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நல்லா இருக்கான், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்றீங்க வினய்? உங்களை பார்த்த உடனே நான் நினைச்சேன். இப்ப எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அதுக்குள்ளேயா வீட்டுக்கு போறது? கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம எப்படி வீட்டுக்கு போறது? முதல்ல சாமியை கும்பிடுவோம், அப்புறமா வீட்டுக்கு போவோம். வாங்க சாமி கும்பிடலாம், வாங்க. வாங்க. வா. நீ போ மாப்பிள்ள, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் கடைசியில் தர்மமே வெல்லும். அதாவது மற்றவங்களுக்கு குண்டக்க மண்டக்க பண்ணணுங்கிறதுக்காக குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணி கடைசியில் அவங்களுக்கே குண்டக்க மண்டக்க ஆயிருமாமா. ஐ மீன் ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பின்னாடியே ரெடியா நிறைய ஆப்பு லைன்ல நிற்கும். எதுக்கு முறைக்கிறீங்க? ஆத்தா, இந்த கோவில்ல வச்சாவது இவங்களுக்கு நல்ல புத்தியா தாத்தாயே மகமாயி. இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு தெனாவட்ல பேசிட்டு போறியா? இதோட ஆட்டம் முடியலடா, இன்னும் இருக்கு. எப்படி மாம்சம் உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அங்க அவ்வளோ ரவுடி பசங்கிட்டது அப்படியே நைஸா வந்து என்னை காப்பாத்திட்டியே. நான் கூட உடனே என்னமோ நினைச்சேயா. பரவாயில்ல. ஐயா இப்பதானே பெருமையா பேசினேன். லூசு. என்னடா மாப்பிள, உன் மாமனை பத்தி இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்ட? உன் மாமனை பத்தி என்னன்னு நினைக்கிற? உன் மாமா பாம்பேல இருந்தப்ப எப்படி இருந்தான்னு தெரியுமா? போதுயா பா, கேட்கறதுக்கு ஒரு காது கிடைச்சா போதுமே. கேட்கறவன் காதுல ரத்தம் வர வரைக்கும் விட மாட்டேன், பேசியா எடுத்துருவேன். இம்ச இல்ல மாப்பிள, இன்னும் அந்த அளவுக்கு பேசல. நான் இதுக்கு மேல பேசணும் உன் காதுல ரத்தம் வந்துடும், அதனால வேணாம். மாப்பிள ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள. ஆனா ஒண்ணுடா, உனக்கு ஒன்றும் தெரிஞ்சோன்ன பாவண்டா அந்த மித்ரா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமாடா மாப்பிள? அதை பார்த்ததும் தான் மாப்பிள ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்தணும்னு டக்குன்னு களத்துல இறங்கிட்டேன். என்ன மாம்ச சொல்ற? மித்ரா நான் காணணும்னு துடிச்சு போயிட்டாளா? ஆமா மாப்பிள, உன்னை காணோம் யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பாவம் துடி துடின்னு துடிச்சுட்டா, கண்ணில் பல தண்ணி. அதை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? யோ உண்மையாவா சொல்ற? ஆமா மாப்பிள, இந்த விஷயத்துல நான் எதுக்கு மாப்பிள போய் சொல்ல போறேன்? ஆனா ஒண்ணு மாப்பிள, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மித்ரா இன்னும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது மாப்பிள. யோ சும்மா எதுவும் உளறிட்டு இருக்காதியா? உளரவும் இல்ல ஊருகாவும் போடல மாப்பிள, நிஜமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா மாப்பிள. இதை பாரு மாப்பிள, ஏற்கனவே ஒரு தடவை நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அவ எவ்வளவு துடிச்சா தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஏன்னா நான் அங்கிருந்தேன். அதே மாதிரி உன்னை காணோம் யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவ எவ்வளவு துடிச்சா தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். இதை பாரு மாப்பிள, அவ உண்மையை உன்னை லவ் பண்றா மாப்பிள. அட போயா, அவளுக்காவது என் மேல லவ் ஆகுது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லையா? சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. யோ என்ன அவ புருஷனாவே நினைக்கலையா? ஏதோ விக்ரமோட அப்பாவை நினைக்கிறா. இவ்வளோ ஏன் அவளை பொறுத்த வரைக்கும் நான்லாம் தேவையில்லையா? ஆனா விக்ரம்க்கு ஒரு தேவைனா அவளே என்கிட்ட வந்து நிறைய முறை கேட்டிருக்காயா. இப்போ அவ உன்னை லவ் பண்ணலன்னா எதுக்கு மாப்பிள அவ்வளவு துடிக்கணும் சொல்லு பார்க்கலாம். இப்போ மாப்பிள ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து ஒருத்தங்களை ரொம்ப விரும்புறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த விரும்பின நபர் நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாங்க, இனிமே நம்ம கிடைக்கவே மாட்டாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோ. ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க நமக்கு திரும்பவும் கிடைச்சிடணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஜோசியர் உனக்கு கண்டம் இருக்கு, உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே அவ துடிச்ச துடிப்பு இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை காப்பாத்திடுங்கிறதுக்காக ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை கோயில பண்ணியிருக்கா மாப்பிள.
உனக்காக அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்கா அவ. இதிலிருந்து என்ன தெரியுது? அவ உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தானே தெரியுது. ஆனா ஒன்றும் மாப்ள, அவ அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. அவளை எப்படியாவது சொல்ல வைக்கணும். அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும் மாப்ள. யோ என்னையா நீ தான் பண்ணணும்னு என்னென்னமோ சொல்ற? ஆமா மாப்ள, மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. நீ அவகிட்ட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்கியா? முதல்ல நீ அப்படியெல்லாம் இல்லாம ஏதாவது தில்லானங்கடி வேலை பண்ணி அந்த அவளோட எண்ணத்தை மாத்தணும். அட என்ன மாம்சி நீ வேற இந்த புரியாத இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, தெளிவா பேசு. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? ஏன் மாப்பிள்ள, இப்போ மித்ராவை விட்டுட்டு வேற யாரையாவது லவ் பண்ணணும்னு சொன்னா லவ் பண்ணுவியா? இல்ல லவ் பண்ணி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவியா? யோ இங்க பாரு, லூஸ் ஆயிட்டியா? எப்படி நான் இன்னொருத்தி போய் லவ் பண்ணுவேன்? பண்ண மாட்டியல. நீ வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி மித்ராவுக்கும் நீ வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நல்லா தெரியும். அவளை உன்னை நம்புறா. அந்த நம்பிக்கையை முதல்ல உடைக்கணும். யோ என்னையா பேசுற நீ? அப்படி பண்ணா என்ன ஆயிட போகுது? உடையும். ஐயோ மாப்பிள்ள, இதை பாரு. இப்போ வேற ஏதாவது ஒரு பொண்ணு பக்கம் நீ சாஞ்சேன்னு வச்சுக்கோ, அதை பாக்குற மித்ரா என்ன நினைப்பா? ஐயோ நாம இன்னும் ஒரு லவ் பண்றோமே, ஆனா லவ் பண்ணாத மாதிரி நடிக்கிறோம். இப்போ அவர் அந்த பொண்ணு பக்கம் சாஞ்சிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல அவளோட பொசசிவ்னஸ் எல்லாம் அப்படியே இந்த ரோடு போடும்போது இந்த லாரிக்கார எல்லா கல்லையும் நடுவில் கொட்டுவான் பாத்தியா? அந்த மாதிரி அவ பொசசிவ்னஸும் காலடியில கொண்டு வந்து கொட்டிடுவான். மாம்சே, இப்போ என்ன இன்னொரு பொண்ணை லவ் பண்ண சொல்றியா? நீ லவ் பண்ணி கிழிச்சிட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லவ் பண்ற மாதிரி நடி. முதல்ல அது உனக்கு முடியுதான்னு பார்க்கலாம். என்ன சொல்ற? அப்படிங்கிற அப்படிதான் சொன்னா மாப்பிள்ளை இவ்வளவு நேரம்.